ஓ ஒரு மையம் இறக்கியாச்சு. அள்ளி தின்ற தேங்க இப்போ நக்கி தின்ன வாய்க்கு 120 தேங்க ஒரு கிழமையாயிட்டு தேங்கைக்கும். உள்ளமணி சின்ன தம்பி வாங்க. என்னாச்சு? இடத்த மச்சான் பச்சை தேங்கமாயி இது இப்போ புச்சி தேங்கமாயி ஆகிக்க மச்சான் 4 நாளுக்கும். ఎంత చెయ్యమండా ఇప్పుడు ఈక నిలమేడమాయికి தேங்க பாதியெல்லாம் எடுத்துக்கொண்டு ఇని తేంగి నక్కితా నిన్నమాయికి సోతోడు తిండు కొనికియ అరే నీ ఎవరు అల్లి తింటదేన్ అల్లి తిండేదా మచాన్ ఇప్పు ఇదే హెడకి వెరిసేది మున్నుకి ఇదుమిల్లా పోమో దొరియ మచాన్ ఇప్పుడు நான் லாக்டவுன் பண்ணிக்கு ஒரு கடை போய் சாமன் எடுக்கவா. பள்ளியில எந்த செல்லி கேக்குது? பள்ளியில எந்த செல்லி ஆயிக்கும் கேஸ் அடிக்கிறதுக்கு சல்லி கட்டினவங்களுக்கு வந்து கேஸ் அடிக்கிறதுக்கு இந்த மனுஷனுக்கு தின்னிலாம எங்களுக்கு கேஸ் பாய்ப்பு கேளே மச்சான். இனி நாங்க இன்னைக்கு கேஸ் ஈக்கியவங்களுக்கு சல்லியை கொடுத்து கேஸ் எடுக்க சரி சரி. உள்ளமணி அளவான உள்ளமணி மனுஷருக்கு தான் இதெல்லாம் நடக்கி வானா விளைனா இதுக்கு அழுது சரி வரல. நீங்க அழுகிட்டே எனக்கும் கண்ணால ஹண்ணி வரப்போகுது. அளவானா பல்ல கடிச்சு கொண்டு இல்லுங்க சின்ன தம்பி. நான் எனக்கு கழுகி நான் அலர்ந்துமில்ல திண்ட திண்ட பச்சை கொச்சி கொண்டு கடிப்பட்டு கண்ணால் கண்ணீர் வார் நீங்க மெங்கியாடும் பொறுத்த நீங்க பேசி நான் நினைச்சு நீங்க திடீர்னு அழுகிறதுக்கு இது அழுகிறதுக்கு அழுகி திண்டத்தை பச்சை கொச்சி கொண்டு கடிப்பட்டு சரியான இதாயிக்கு அதில் கண்ணால் கண்ணீர் வரேன். பச்சை கொச்சுக்கு அடிபட்டதா செல்லோனுமே சரி. நான் நினைச்சுக்கிட்டு இது ஹத்த மெஞ்சரி இது இந்த மனோர்த்தம் பொறுக்கெல்லாம் சரி அது விடுங்களே. நீங்க பிசிஆர் செக் பண்ண போனா? நான் பிசிஆர் செக் பண்ணா நான் செக் பண்ணேன். ஓ ஊர்தடி வந்து கட்டாயமோ? ஓ கட்டாயமோ அவங்கள மதிக்கணுமே. அவங்கள மதிக்கணும் சரியா? அது உண்மை எங்களுக்கு விளங்காம ஒன்றும் இல்ல. அவங்கள மதிச்சு ஊடு தேடி வந்தேன். ஊடு தேடி வாரண்டால் நான் உங்களுக்கு சொல்லி உள்ள மணி எங்களுக்கு ஒரு அநியாயத்துக்கும் அவன்கிட்ட அளவுக்கு தான் ஊடு தேடி வாரேன். எலெக்ஷனு வருவான் ஊடு தேடி. சரியா சரி நீங்க சொன்னது சரியா சரி. என்ன முதநாத்தொத்தன் ஊடு தேடி வந்தான் வந்து கூடி வேலைக்கு வர சொல்லி கொண்டு நான் போனேன். போட்டு அவனோட வேலை பட்டியெல்லாம் செஞ்சு போட்டு இன்னும் தள்ளி தாரான் குள்ளமணி. நான் சொல்லவா 2000 ரூபா கணக்கு இல்ல நான் சொல்லவா இந்த திண்ட சோத்தை திண்டு போட்டு சரியா சரியா நான் பாரு நீங்க போ. இந்த செக் பண்ணல நாளைக்கு இன்றைக்கு பள்ளியில எலோஸ் பண்ணினேன் போறேன் இண்டே போறேன். நான் செக் பண்ணி நீங்க இன்றைக்கு மறுபடியும் செக் பண்ணி 2 நான் செக் பண்ணிக்கு உன் ரிசல்ட் வந்தா? என்ன ரிசல்ட் வந்துட்டு சரி சரி நானும் இண்டே போறேன். நெருப்பு கட்டி கொண்டு நான் நின்று இப்போ கொஞ்சம் நெருப்பு நூந்துட்டு மழையும் பேஞ்சு ராவு. சரி 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 தம்பி அப்ப நீங்க போங்க. நான் நீங்க திண்டு போட்டு வாங்க. திண்டு போனா பிசிஆர் செக் பண்ணி போட்டு வாங்க. பிசிஆர் செக் பண்ணி போட்டு வாங்க. சரி சரி. எந்த நாளும் தேங்காய் நக்கி தின்னும் வெங்காயத்தை கடிச்சு தின்னும் சரி வரல. சரி ஊர் ஆட்கள் சொன்னே பிசிஆர் செக் பண்ணோம். எல்லாரும் போகிறதுக்கு முந்தி கொத்தமல்லி தண்ணியும் புகைக்காட்டியும் எல்லா ஜாயும் செஞ்சு போட்டு போனாங்க. சரி நான் ஃபஸ்ட்டு போய்து எல்லாக்கிட்ட கேட்டு போட்டு போனேன். புழு ஒட்டியிலெல்லாம் எல்லாம் காப்பாற்றி வைக்கணும். பிசிஆர் செக் பண்ணி போட்டு வா. எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் உண்டு வரணும். அப்போ ஒரு மாதிரி பிசிஆர் செக் பண்ணியாச்சு. தொண்டை கொஞ்சம் நோய் பிரச்சனை இல்லை பார்ப்போம். ஒரு 3 நாளில் ரிசல்ட் கிடைக்காது. எல்லாரும் செல்லி வீட்டுக்குள்ள பூந்தி இருந்து சரி வரல. வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் பச்சஞ்சு போட்டு பிள்ளைங்க சின்ன தம்பி வாங்கினா இன்னும் காணத்துக்கு இல்லை. ஃபோன் எடுத்து பார்ப்போம். சின்ன தம்பி எங்கே நிற்க? வீட்டிலையா? நானும் வீட்டில் நிற்கிறேன். கொஞ்சம் வாய் விட்டு சீட்டு போம் பாய். இப்போ வா. நான் வீட்டில் நிற்கி வா. சரி ஓகே. சின்ன தம்பி வா இருங்க நான் புட்டு என்ன நல்ல சொல்லி கூட வாக்கு இல்லை. இனி எல்லாருக்கும் மாதிரி தான் பிரச்சனை தான். நாளைக்கு தான் என் ரிசல்ட்டும் பாரு. இந்த பண்ணி சொல்லிட்டு நாளைக்கு வருமோ நாளே வருமோ? இந்த
இல்லை என்ன செய்தி வேறு என்ன செய்தி வேற என்ன செய்யண்டால் இப்படித்தான் ஓ வந்து 10-15 பேரும் சரியா எங்க வீடு தேடி வந்தவங்களே ஓ தேடி வந்து எல்லாருக்கும் சொன்னாங்க 200 பேர் எடுமோ எடுத்த உடனே லாக்டவுன் எடுத்து போடுவது சரியா நீ வராமிக்கால பிரச்சனை சரியா வந்து செஞ்சா இதோட பிரச்சனை முடிஞ்சு லாக்டவுனோட எடுத்து போடுவதுண்டு இப்போ 4 நாள் ஆகுது லாக்டவுன் சரியா இன்னும் அதை எடுத்து போடுறது அது உண்டு சரியா அந்த 10-15 பேரும் பிசிஆர் பண்ணுமோன்னு சொல்லி வீடு தேடி வந்தாங்க எங்களோட ரக்கமாகி வந்தாங்க சரியா வந்துட்டு போகணும் இப்போ 4 நாள் ஆகுது அவங்கள காணத்துக்கும் இல்லை அதுல 4-5 பேர் பண்ணிடலாம்னு கேள்வி வந்ததுலயும் பண்ணிடலாம்னு கேள்வி உண்டு பட்டுனா சரியா நாங்கள் அதை கணக்கெடுக்கல மச்சான் பேர் இல்லை இப்படியே ஊரை காட்டி குடிக்கிறதும் தாயை கூட்டி குடிக்கிறது ரெண்டும் உண்டு தம்பியோ அதில் ஒருத்தர் பேசியாரு சபாபதி போலீஸ் ஓஎஸ்சி எல்லாம் நிக்கிட்டேன் இதுக்கு விரோதமா ஈக்கவங்க அம்மிக்கு அவங்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்க தெரியும் எங்கடா உண்டா தான் சொல்லியே படிச்சேன் நல்லா படிச்சுக்க சரியா இது அவங்க ஏஜ் அவருக்கு முகத்தை காட்டி கொள்ளத்துக்கு பிஹெச் அவருக்கு தலையை காட்டி கொள்ளத்துக்கு சபாபதிக்கு இதை வச்சு அவங்களுக்கு பொருள் வேலையில செஞ்சு கொள்ளத்துக்கு தான் அவங்க வந்து செஞ்சு கொள்ளத்துக்கு இப்ப அவனுக்கு இறக்கமாண்டா உண்மையிலே வந்து கேட்டு இப்ப நடைய வீட்டுல திண்டா குடிச்சா எனக்கு நடுப்பாடு எனக்கு குறைபாடு அதில் ஒன்றும் கேட்க மாட்டான் அது அவன் ஐயால போறது இல்லைண்ணா இவனுக்கு போறவன் சரி டெங்கு கேஸ் வெளியாச்சு இவன் ஹோல்ட் பண்ணா இவனை டக்கண்டா எடுத்து போடுவாங்க எந்த இவங்க இதுக்கு கஷ்டப்பட்டிக்கு அவங்கள ஆட்களை பிடிச்சி வச்சுப்பாங்களே ஆட்களை பிடிச்சி வச்சுப்பாங்கன்றால் எங்களை பிள்ளை கொடுத்து குடியில போட்டு அவங்க இடத்து கொசைக்குன்னு பார்த்து நிற்பாங்க நாங்கள் பள்ளத்துக்கு அவங்க கொசைக்கு சரி மச்சான் சரி அல்ல பார்ப்போமே இதே போறது சரியா நான் இது முந்தைய என்ன இதுதான் வீடு தேடி வந்து ஒன்று சேச்சல்லையே நல்லா பேசுவேன் நான் இல்லைண்ணா இது இருக்குண்ணா அப்படியே பார்லிமெண்ட்லேக்கு உனக்கே ஒன்றும் செய்யலாம் இருக்குது சரியா அதில் ஒருத்தர் சொல்லியாரு எங்கள் ஊர் எப்படி எங்க மொத்தமே பிராதேச சபாவுக்கு ஒருத்தர் அனுப்பணுமா பார்லிமெண்ட் இவர் பிராதேச சபா அனுப்பித்தான் இவர் செய்ய போறாரு நீ சொன்னதா உண்மை மச்சான் நான் ஒருத்தர் மனசுல பூந்து பாக்கி இல்லையடா நான் இன்னைக்கு நல்லா செல்ல ஒரு வீட்டு 2 வீட்டுக்கு நான் போனதுக்கு மச்சான் பார்த்துட்டு சொன்னா தின்ன கூட கஷ்டம் தான் மனுஷனுக்கு அதை பத்தி யோசிக்க அடுத்த மச்சான் அடுத்த ஊரில் வெள்ளம் வந்தால் அடுத்த ஊரில் தெரியும் பாதிப்புன்னு சொன்னா எங்க ஊர்ல எல்லாம் சேர்த்து கொடுத்தது உண்மை இப்போ நாங்களே புழுந்திக்க செல்ல மாட்டான் அது அப்போ எங்கள் ஊரையும் கொஞ்சம் பார்க்கணுமே அந்த வீடு தேடி வந்து எங்களுக்கு ஈஸியாக போச்சுன்ற மாதிரி பேரு போகாது அப்படி போனால் சாக்கடிக்கு சல்லி போகுமா சல்லி போகும் அவனு பேரு போகாது பேசி வேண்டா சின்ன தம்பி என்னத்தை செய்யலாம் காலம் போகிற போக்கில் நாங்கள் பெய்து கொண்டிருக்கிறதா நீக்கி நாளைக்கு இப்போ நாளை ரிசல்ட் வருமே நாளைக்கு ரிசல்ட் வரும் ரிசல்ட் போகிற பார்ப்போமே என்ன இதே பிரியாணியோ முடிக்கணும் இல்லை பிரியாணியோ மூத்துவே இல்லை இன்னும் உலமணி இதே பிரியாணி வந்துட்டு வீட்டு வாசல் தேடி வந்துட்டு இல்லை തേങ്ങനോട് കറ്റം തേങ്ങനോട് എങ്ങനെ ഇപ്പടിക്കുക വെളിച്ചത്തിൽ പോയി ഇല്ലാമല്ല ഈനാ മച്ചാൻ ഉടുപ്പ് കൊണ്ട് പോട്ട് വെച്ച റിസൾട്ട് വരാൻ മച്ചാൻ വന്നു 14 നാളേക്ക് പവനിൽ വാർത്തോടെ മച്ചാൻ റിസൾട്ട് വരാൻ മുന്തി ആംബുലൻസ് വരുന്നതേ ആംബുലൻസ് വന്നാൽ മച്ചാൻ ഇവിടെ പുളുകൂട്ടിനാണ് ഇപ്പൊ പേൻ തോടിയേ മച്ചാൻ ഉറപ്പില്ല ശാമല പോട്ട് വെച്ചാ പള്ളത്തിൽ പെയ്ത്ത് നിന്നിട്ട് പന്തിയാച്ചത് വരുമേ அப்படி போறதுக்கு ரெடி ஆகி நிற்கியமா ரிசல்ட் வராம மேலே வேடா நீ யோசிச்சு பாரு மச்சான் நான் போனா 14 நாளைக்கு எனக்கு அங்கே சாப்பாடுலாம் கிடைக்கும் கொத்தமல்லி தண்ணி இதெல்லாம் கிடைக்கும் வீட்டுக்கு உங்களுக்கு ஒரு 10,000 ரூபா சாமம் கிடைக்கும் அப்போ மச்சான் அந்த 14 நாளைக்கும் இதை வச்சு சரி மச்சான் சேஃப் ஆகிக்கும் போயிடுமே இப்போ இவங்க நம்பி தான் மச்சான் இப்போ வீட்டில் முன்னுக்கு பசியிலே மச்சான் ஈக்கவாயி அது நான் புல் ரெடி ஆகிட்டே மச்சான் போகிறது நீ புல்லு நினைக்காது புல்லு நாட்டி வச்சு முன்னு கிடத்துக்கு வரியா புல்லு நாட்டிக்கு இப்போடா நீ எங்கேயாலும் போது பேசி புல்லு நாட்டிக்கு போகிறோம் நீ அது கடைசிக்கு இப்போ அதை புல்லு நாட்டுனா சரி போகலாம் முன்னுக்கு இதை தான் தின்னவாகுமா விளங்குது உள்ளதான் தின்னவா பார்த்து போவே இது ஒரு ஜாய் நடக்கலாம் நீ கொஞ்சம் வெளியே இது பார்த்துட்டு வார ரிசல்ட் ஒன்றுல வாராமன்னு சொல்லி என்ன அப்படி கொஞ்சம் பாரு மச்சான் உனக்கு ஃபோனில் பார்த்து போட்டு வந்து என்னோட ஃபோனில் பார்த்து போட்டு நான் எதுவும் சாமான் ரெடியாக்கி வச்சு மச்சான் என்ன அது சும்மா ஒரு முகத்தில் வெய்ய சரி சரி ஒருத்தர் ரெடி பள்ளிக்கு செட்டியுமே விளங்குது ശരി അത് മുഴുവൻ ശരിയായിരുന്നു അവൻ്റെ ഒരു വാസം മുൻപ് പകത്തെ ഇല്ല നല്ല
சின்ன தம்பி வரையிலே ரிசல்ட் எடுத்து வருவானோ இல்லையா? உள்ளமணி ஓ சின்ன தம்பி பார்த்தா? ரிசல்ட் வந்து ஓ என்ன ஓ நெகட்டிவ் உனக்கு ஒன்றுமில்ல எது உனக்கு ஒன்றுமில்ல சரியா இப்போ கொரோனா இல்லையா? இல்லை அப்படி எல்லாம் பாலா பெய்தேடா. நானா செக் பண்ணி நான் பார்த்து 14 நாளைக்கு அலைஞ்சு இருந்து போட்டு குடிச்சு போட்டு ஈக்கிறது கழிச்சல் சாம்பே கொண்டு துள்ளு போடு பொய்யாமே நீ சொல்லி உனக்கு ஒன்றுமில்லை